வெல்கம் டு தம் கிரிப்டோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருந்தால், கிரிப்டோ கரன்சி வைத்து இருந்தால் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபியூச்சர் வந்து உங்களுக்கும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி என்னாச்சுங்க, என்ன 2 days வந்து தமிழில் இருக்க கிரிப்டோ யூடியூபர் யார் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து தமிழ் பிடிசி. ஸோ அவர் வந்து அவரோட யூடியூப் பேஜில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணார். ஃபைல் காயினில் இருக்கிற லிஸ்டிங் ப்ராப்ளம் சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணார். ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம பேச போகிறோம். என்னப்பா அந்த வீடியோ பற்றி ஃபைல் காயினா ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் காயின் வந்து 2017 வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன ப்ராஜெக்ட்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு, சர்வர்லெஸ் வெப் இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். இன்றைக்கி நான் படித்த வரைக்கும் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ராஜெக்ட். ஃபியூச்சரில் வந்து வந்துச்சுன்னா நல்லா போகிறதுக்குரிய 100% ஷோராக நல்லா போகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபைல் காயின். ஸோ என்னப்பா ஃபைல் காயினை பற்றி நல்லா சொல்கிறியே, அப்புறம் என்னப்பா பிரச்சனை, அதை பற்றி ஏன்ப்பா அவர் வீடியோ போட நீ ஏன் இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த ஃபைல் காயின் வந்து டெஸ்ட்நெட் ஃபேஸ் 2 வரைக்கும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. போன May 14 வரைக்கும் தான் வந்து அந்த ஒரு டெஸ்ட்நெட் ஃபேஸ் 2 லான்ச் ஆச்சு. இன்னி வரைக்கும் வந்து அவங்க வந்து மெயின்நெட் வந்து லான்ச் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க வந்து காயின் மார்க்கெட் ஆப்பில் வந்து இங்கே பாருங்கள், ஃபைல் காயின் ஃபியூச்சர் சொல்லி ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் வந்து ஃபைல் காயினோட ஒரிஜினல் லோகோ மாதிரியே வச்சு இங்கே வந்து ஒரு காயின் வந்து ரன் அப் ஆகிட்டு இருக்கு. அது வந்து 4 எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னி வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்ன எக்ஸ்சேஞ்சுன்னா Bit4X, Gate.io, Elbank, டாக் ஓகே, இந்த 4 எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னைய வரைக்கும் அந்த ஃபைல் காயின் ஃபியூச்சர்னு சொல்லி வந்து ஒரு காயின் வந்து ரன் அப் ஆகிட்டு இருக்கு. பட் இதை பற்றி இந்த அஃபிஷியலாக அந்த ஃபைல் காயினோட அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2017 அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே பாருங்கள், ஃபைல் காயின் டோக்கன் எந்த விதத்துலையும் வந்து நாங்கள் வந்து நெட்வொர்க் லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி 2017 அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ முந்தானேத்து வந்து மே 22 நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களோட அந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஃபைல் காயின் வந்து லான்ச் பண்ணவில்லை. என்ன சொன்னால், we will not launch ஃபைல் காயின் until we are convinced it is safe. இது வரைக்கும் வந்து ஃபைல் காயின் வந்து லான்ச் பண்ணவில்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மெயின்நெட் லான்ச்சை கூட இன்னி வரைக்கும் நம்ம ஷெடியூல் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முந்தானேத்து சொல்கிற 2020 வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2017 அவங்க சொல்லியிருக்காங்கன்னா மெயின்நெட் இன்னும் வரல, நாங்கள் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. முந்தானேத்து சொன்னதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வரல, இன்னுமே தான் நாங்கள் வந்து மெயின்நெட்டை லான்ச் பண்ண போகிறோம், அதுக்காக தான் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் வருவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த காயின் எந்த காயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து Gate.ioக்கு வந்து ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. இந்த ஃபைல் காயின் ஃபியூச்சர்னு சொல்கிறீங்களே, இது என்ன காயின், இது யார் லிஸ்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஜ் இஸ் அபவுட் ஃபைல் காயின், தே நோ நத்திங் அபவுட் த ஃபியூச்சர், ஃபீல் லைக் ஸ்கேம், இது மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு அந்த Gate.io எக்ஸ்சேஞ்ச் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, we cannot responsible for all the coins we list, கோ டாக் டு டெவலப்பர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்களால் எல்லா காயின்ஸையும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ போய் அவங்ககிட்ட பேசிக்கோ, ஃபைல் காயினோட அவங்ககிட்ட போய் பேசிக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 2017 நாங்கள் இன்னும் லிஸ்ட் பண்ணல, முந்தானத்து வரைக்கும் நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் ஃபைல் காயின் அஃபிஷியலாக எந்த பேஜ்லையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க ஃபைல் காயினோட அஃபிஷியல் பேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காயின் மார்க்கெட் ஆப்பில் வந்து 4 எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபைல் காயின் ஃபியூச்சர்னு சொல்லி அதே லோகோவோட ஒரு காயின் வந்து ரன் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. இங்கே என்ன பிரச்சனைனா, எந்த காயின் யார் லிஸ்ட் பண்ணுறாங்கிற மாதிரி நமக்கு தெரியவே மாட்டேது. ஆனால் இங்கே இருக்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பினான்ஸ் ஆகட்டும், காயினெக்ஸ் ஆகட்டும், ஜியோடெக்ஸ், வஜிரெக்ஸ், எல்லா எக்ஸ்சேஞ்சுமே நம்மக்கிட்ட வந்து கேவிசி கேட்குறாங்க. இந்த ப்ரூஃபை கூட, அந்த ப்ரூஃப், ஃபோட்டோ எடுத்து, செல்ஃபி எடுத்து கூட, ஜட்டி கலரை தவிர எல்லா கலரையும் அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ ஒரு காயினை அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த காயினை யார் லிஸ்ட் பண்ணால், அந்த காயின் எந்த ஒரு கிரிட்டீரியா பேஸில் வந்து அவங்க வந்து இந்த காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி ஓரியன்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களா, வேறு எதுக்காண்டி லிஸ்ட் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க எந்த விதத்துலையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. ஸோ இதனால் என்னப்பா பிரச்சனை ஆகும் கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனைனா, இப்போ பினான்ஸ் எடுத்துக்கோங்களேன். பினான்ஸில் வந்து அவங்க ஒரு காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருத்துப்புன்னு அந்த காயினை ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்க வந்து ஒரு டீல் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற இங்கே வாங்கி வச்ச எல்லாமே வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட பினான்ஸில் வந்து FTXங்கிற ஒரு டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணாங்க, ஒரு February 23 நினைக்கிறேன். அப்போ லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த காயினை தூக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆனாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக அவங்க வந்து 3 விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்னென்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அதை என்ன கிரிட்டீரியா பேஸில் லிஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் லிஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த டெக்னாலஜி நல்லா இருக்குங்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யார் லிஸ்ட் பண்ணுறா, இந்த காயினை இவர் தான் லிஸ்ட் பண்ணுறாரு, இவர் வந்து இந்த ப்ராஜெக்டோட மேனேஜர், இதோட ஃபவுண்டரு, ஸோ இவர் தான் இந்த காயினை வந்து லிஸ்ட் பண்ணுறாரு, அதை வந்து அங்கே இருக்க எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இதை வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து டீலிஸ்ட் பண்ணுவோம், இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த காயின் வந்து நாங்கள் வந்து டீலிஸ்ட் பண்ண மாட்டோம், அதை அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்க கண்டிப்பாக பண்ணி இங்கே இருக்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அவங்க என்னன்னா, இப்போ ஒரு காயின் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயினை வந்து ரேண்டமாக வந்து இங்கே இருக்க யூடியூபர்ஸ் இல்லை இங்கே இருக்க கிரிப்டோ அனலிஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்க ரேண்டமாக அந்த யூடியூபர் டெக்னாலஜியெலாம் வந்து ஓரியன்டேஷன் பண்ணி அதுக்கு வந்து அவங்க ரேட்டிங்ஸ் கொடுக்கணும். ஒரு 5க்கு வந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி அங்கே இருக்க டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு ரேண்டமாக கொடுக்கணும். அவங்க எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது கூதல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரேண்டமாக கொடுத்தா அதனால வந்து இப்போ ஓட்டிங் மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா இந்த 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 டெக்னாலஜி ஓரியன்ட் காயினுக்கு வந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரி வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா எக்ஸ்சேஞ்சும் கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து இப்போ அடாவை எடுத்திங்கன்னா 5க்கு வந்து 4, இப்போ வந்து மற்ற இருக்க எல்லா கிரிப்டோ கரன்சியும் வந்து இந்த ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ புதுசாக வரவங்க வந்து என்ன மற்ற எக்ஸ்சேஞ்சில் போய் பார்ப்பாங்க, ஓகே இதில் வந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, இதில் இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க பார்த்துட்டு அவங்க மூணுத்தையும் பார்த்துட்டு அவங்க ஓன் ரிசர்ச் பண்ணி அந்த காயின்ஸை வாங்குவாங்க. ஸ்கேம் ப்ராஜெக்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்க எல்லா எக்ஸ்சேஞ்சும் வந்து பணத்தை பிடிசி 5 பிடிசி கொடுக்குறியா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லிஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம், என் ஃப்ரெண்டை வந்து ஒரு காயினை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறது, மச்சான் என்னோட எக்ஸ்சேஞ்சை வந்து அப்படியே வந்து லிஸ்ட் பண்ணு, நான் வந்து அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சில காரியம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வந்து பைத்தியம் மாதிரி கத்திட்டே இருந்தால் அது நடக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லையும் சரி, ட்விட்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து அஃபிஷியலான அந்த ட்விட்டர், பினான்ஸ், காயினெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே டேக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்கள் டேக் பண்ணுங்கள். அது மேலே உங்களுக்கு நல்லதாக ஒரு கிரிட்டீரியா கேட்டகரி தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் வந்து கீழே எழுதி அதையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் வந்து டேக் பண்ணி விடுங்க. தம்பி நான் 5000 தான் வச்சுருக்கேன், வெறும் 10,000 வச்சுருக்கேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 10,000 வச்சுருக்கலாம், அந்த 10,000 கூட லாஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள். இது வந்து இந்தியாவில் இருக்க ஒரு யூடியூபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ரத்த நாளங்களுக்கு கொதிச்சு நம்ம பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளும் வந்து தனித்துவமாக அதை பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து நம்ம தான் அதிகமாக கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக லைக் எனக்கு தேவையே கிடையாது. முக்கியமாக இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரியான நான் இப்போ சொன்னல 3 பாயிண்ட்ஸ், அதோட நான் ஒரு நல்ல பாயிண்ட்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ட்விட்டர் பேஜில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போடுங்க கைஸ். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ வீடியோ ஒரு 700 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 700 பேர் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். எனக்கு ஏன் விருந்தோம் ஊரா விட்டு நெய்ய பொன்னாட்டி கையேன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் எந்த அளவுக்கு பேசியிருப்பேன்னு தெரில. ஸோ ஏதாச்சும் உங்களை மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் சாரி. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், லைக் கூட தேவையில்லை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதை முக்கியமாக டேக் பண்ணுங்கள். ஸோ கேஸ் பை, அடுத்த வேலை பார்ப்போம்.